ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரியூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி கட்டப்பை குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி ஹேர் பின்ஸ், கொஞ்சமாக வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கக்கூடிய ஹேர் பின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெண்டாவது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை மேலே வந்து தோல் உறிஞ்சிட்டு அப்படின்னாலும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஹேர் பின்ஸை வந்து நம்ம வந்து ரீயூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஆர்கனைசர் வந்து பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் பின்னை வந்து நம்ம வந்து எஸ் ஷேப்பில் வந்து வளைச்சிக்கலாம். அந்த மாதிரி எஸ் ஹூக் மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எத்தனை ஹேர் பின்னாலும் எடுத்துக்கலாம், உங்களோட அளவுக்கு தகுந்தாப்பில். நான் ஒரு 5-6 ஹேர் பின் அளவில் எடுத்திருக்கேன். இந்த கட்டப்பையில் வந்து மாட்டுறதுக்காக ஒரு 5-6 ஹேர் பின் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஹேர் பின்னை வந்து எஸ் ஹூக் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ஹேர் பின்னையும் இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம இந்த கட்டப்பை குச்சியில் வந்து ஒன்று ஒன்றா வந்து மாட்ட போகிறோம். மாட்டும் போது நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அழுத்தி விட்டு மாட்டுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி நின்றுச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆகாது. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கேப் விட்டு ஒன்றொன்றத்தையும் வந்து மாட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்மக்கிட்ட இருந்த எல்லா ஹேர் பின்னையும் நான் வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சியில் வந்து மாட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை கட்டுறதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, உள்ளன் நூல் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து சணல் இருந்தால் எடுத்துக்கோங்க, சணல் கயிறு. அப்படி இல்லாட்டி இன்ஸ்கர்ட்டோட நாடா இருக்குல்ல, அந்த மாதிரி நாடா வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி நாடா இருந்தால் கூட எடுத்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த கட்டப்பை குச்சிக்குள்ளே ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோலில் வந்து விட்டு எடுக்க போகிறோம். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உள்ளன் நூலை வந்து ரெண்டு மடங்காக வந்து மடக்கியிருக்கேன். 2 சைடாக மடக்கிட்டு அதில் ஒரு நாட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உள்ளே கொடுக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாட் போட்டுட்டு, இதை டேரெக்டாக உள்ளே கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து எடுத்துக்கிறேன். நம்மளோட மாரில் இருக்கக்கூடிய குச்சி தான். அந்த குச்சியில் வந்துட்டு இது மாதிரி கட்டிட்டு உள்ளே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உள்ளே கொடுத்துட்டு நம்ம அந்த சைடை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கயிறு வந்து இப்போ உள்ளே வந்து இன்சர்ட் ஆயிரும். உள்ளன் நூல் வந்து இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே முடிச்சு போட்டு உங்களை வீட்டில் ஏதாவது ஆணி இருந்துச்சு அப்படின்னாலும் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜன்னல் கம்பி இருந்துச்சுன்னா அதில் கட்டிக்கலாம். நான் இப்போ வந்து என்ன பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஜன்னல் கம்பியில் கூட கட்டிக்கலாம். இதை வந்து நம்ம கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கீ இருக்குன்னா கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் வந்து கட்டிக்கிறேன். சில வீடுகளில் வந்துட்டு ஆணி அடிக்க முடியாது, ஆணி அடிக்கிறதுக்கு வந்து வசதி இருக்காது. அப்படி இடங்களில் கண்டிப்பாக வந்து ஜன்னல் கம்பி இருக்கும். ஜன்னல் கம்பியில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இதை கட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கத்தி வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.